அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நூன் மீல் ப்ரோக்ராம் வந்து நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே நூன் மீலில் வந்து ஓடிபி வந்து நம்ம வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து பள்ளிக்கண்ணாடியை பற்றி இப்போ நம்ம வந்து போடுவோம். ஆனால் இப்போ வந்து நியூ அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே அது போய் அந்த நூன் மீல் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஏற்கனவே நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு எப்பயும் போல் நூன் மீல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறப்ப நீங்கள் டவுன்லோட் பண்ணப்போ டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கோ உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அந்தந்த ஹெச்எம்ஸ்க்குரிய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், இல்லைன்னா அடுத்து வந்து யார் இன்சார்ஜாக இருக்காங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கொடுத்த உடனே கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். நம்ம கொடுத்த உடனே கெட் ஓடிபின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்த உடனே ஓடிபி வரும். இப்போ ஓடிபி வந்த உடனே நூன் மீல் சர்வ்டுன்னு இருக்கா, அதில் போய் நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. நூன் மீல் சர்வ்டு, நூன் மீல் நாட் சர்வ்டு, கெட் ஸ்கூல் டீட்டெயில்ஸ், லாக் அவுட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ நம்ம வந்து அன்றைக்கி நூன் மீல் நம்ம வந்து போடலை அப்படின்னா இந்த நூன் மீல் நாட் சர்வ்டுன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே சூஸ் எ ரீசன் சொல்லியிருக்கோம். ரீசனை டச் பண்ணுங்கள். இந்த ரீசன் வந்து உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்களுக்கு வந்து ஹாலிடே விட்டுருந்தோம் அப்படின்னா அப்போ தான் அது வந்து அந்த ரீசன் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் சப்மிட் பண்ணாமே டைரெக்டாக நீங்கள் வந்து ரீசனுக்கு வந்துடணும். இப்போ நிறைய ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ரீசன் வந்து ஆப்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சப்போஸ் வந்து ஹாலிடே இருந்துச்சுன்னா ஹாலிடே இன் ஸ்கூல்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நீங்கள். சரிங்களா? அதே மாதிரி வேறு ரீசன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த ரீசன் நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஆப்டாக இருக்கோ அந்த ரீசனை போட்டுட்டு நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது வந்து போயிடும். அன்றைக்கி வந்து லீவு அப்படிங்கிறது வந்து அங்கே போய் ரிஜிஸ்டர் ஆயிரும் உங்களுக்கு. ஒவ்வொரு ரீசனாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நிறைய இதுதான், இந்த சேஞ்சஸ் தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து. இதை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். நிறைய ரீசன் வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹாலிடேயில் மட்டும்தான் அந்த ரீசன் வந்து ஓப்பன் ஆகும். மற்ற நாளில் வந்து ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகாது. சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், கெட் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்களுடைய ஸ்கூல் டைஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து உங்கள் ஸ்கூல் நேம் கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக், பிளாக் கொடுத்துருப்பாங்க. வில்லேஜ் நேம், ஸ்கூல் டைப் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் கேட்டகரி, அடுத்து கிச்சன் டைப் நேமு, ஹெச்எம் நேமு, ஹெச்எம்மோட மொபைல் நம்பரு, ஹெச்எம்கிட்ட ஸ்மார்ட் மொபைலு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒய்னா எஸ்ன்னு அர்த்தம். அடுத்து ஹெச்எம்க்கு அடுத்து யார் இன்சார்ஜ் வர்றாங்களோ அவங்களுடைய நேமு, அவங்களுடைய மொபைல் நம்பரு, அவங்கள்ட்டையும் ஸ்மார்ட் மொபைல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து எஸ் கொடுத்துருப்பாங்க. அதுபோல் இன்னொரு டீச்சர் நேமும் கேட்டிருப்பாங்க. நீங்கள் கொடுத்துருந்தா அதில் வந்து இருக்கும். சரிங்களா? இன்னொரு டீச்சருக்கு வந்து நோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் மொபைல் வந்து. அடுத்து பாருங்கள், டோட்டல் என்ரோல்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எவ்வளோ வந்து ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த ரோலில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் வந்து இந்த தகவலை வந்து சொல்லிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், டோட்டல் ஆஃப்டர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் இருக்காங்க. அதாவது ஆஃப்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேர்வு செய்கிறது. அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கரெக்டான முறையில் சரி பார்த்தது வரைக்கும் தேர்வு செஞ்சவங்கன்னா 60 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் டோட்டல் என்ரோல்டு, அடுத்து டோட்டல் ஆஃப்டர் 6th to 8th இது எல்லாமே கொடுத்து 9th to 10th எல்லாமே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்கள் ஸ்கூலுக்கு ஹை ஸ்கூலாக இருந்துச்சுன்னா 9th to 10th வரைக்கும் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ இதில் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து இந்த தகவலை தெரியப்படுத்தி நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹை ஸ்கூல் இல்லைன்னா 00ன்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரைமரி இருக்குன்னா ப்ரைமரிக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. மற்றதுக்கெல்லாம் 00ன்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணணும்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துக்கலாம்.